அவர்கள் பேரெல்லாம் சொல்லி நம்ம எள்ளு தண்ணி இறைக்கிறதுனால அந்த ஆத்மாவுடைய பரிபூரண அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி விரதங்கள் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறவங்க அன்னதானம், சாப்பாடு சாப்பாடு கொடுக்கலாம். யாருக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்ல அவங்களே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட சொல்லலாம், வயிறார சாப்பிட சொல்லலாம். அந்த போல செய்யும் போது அவர்களுக்கு அந்த மன ஆத்ம திருப்தி கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம், அது நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கும். இந்த தை அமாவாசைய நம்ம யூடியூப்பை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். இதுல நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். காலையில 6 மணிலிருந்து 7:30க்குள்ளாக ஒரு தர்ப்பணம் நம்ம கொடுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தோட அமாவாசை இருக்கிறதுனால 9:20க்கு காலையில ஆரம்பிச்சிடும் திருவோண நட்சத்திரம். 9:20 நீங்க 11:30 வரைக்கும்